ஆனால் புக்கில் 63 இல்லை, 64 63 இருக்கிறத படிப்போம் அப்படிங்க. எல்லா வேலையும் பண்ணுவாங்க. அது பிறகு 69 வருது, 64க்கு பிறகு 62க்கு பிறகு 64 வருது என் புக்கில். அதுக்கு பிறகு 69 70 வருது. புதுசாக புக்கு வந்துருக்குது, நாளைக்கு கொடுப்போம். அதில் ஏதாவது மாறுதான்னு பார்ப்போம். எத்தனாவது மந்திரம் நடத்தணும்? 60. கெந்தமேங்கிற மந்திரம் நடத்தியாச்சா? நீங்கள் புக்கே கொண்டு வர்றதில்ல, பிரச்சனை முடிஞ்சு. கெந்தமேங்கிற மந்திரம் முடிச்சாச்சா? நம்பர் சொல்லாதீங்க, நான் தான் மந்திரம் தொடக்கம் கேட்குறேன்ல. அதுக்கு பாதமேல்னு இருக்குதா? பாதமேல்னு ஒரு மந்திரம் இருக்கா? அது வேறு எதுவும் இருக்கா? அது இடையில ஒரு மந்திரம் விடுபடுத. பொருள் எழுதுங்க. ஆவடுதுறை நமச்சிவாய தேசிகனே ஆணவமலம் ஒடுங்கியது, எனவே மாயை ஜன்மங்களெல்லாம் அருள்மயமாகும். அருள்மயமாகும். நான் செய்கின்ற செயல்களெல்லாம் என் மனம் செய்வது ஒரே குழப்பமாக இருக்கு. என் மனம் செய்வது செய்யும். என் மனம் செய்யும், அதாவது என் மனம் செய்து உன் திருவடிக்கு அர்ப்பணிக்கும் போது ஊழ்வினை எப்படி வரும்? அப்படின்னா வராதுன்னு அர்த்தம். ஊழ்வினை எப்படி வரும்? வராது. ஆணவமலம் ஒடுங்கிய பிறகு மாயை கன்மம் அருள்மயமாகும். ஆணவமலம் ஒடுங்காத வரை ஆன்மா, இது நீங்கள் பேச போன இடத்துல கொடுத்துருப்பாங்களா இருக்கும், திருவண்ணாமலை அல்லது அங்கே அர்த்தநாரிபாளையத்து உரைநடை தான் நான் வாங்கி தந்த ஞாபகம் இருக்கு. ஆணவமலம் ஒடுங்கும் வரை மாயை கன்மங்கள் பிறப்புக்கு வழி செய்கின்றன. அவை முனைப்பால் அவை மாயை மயக்கத்துக்கு உட்படுகிறது, வினை முனைப்பால் செய்யப்படுகிறது. ஆணவமலம் ஒடுங்கிய பிறகு ஆன்மா சிவமாகிறது, உடம்பு அருள்மயமாகிறது. எனவே வினைகளும் அருள் சார்ந்ததாகவே இருக்கிறது. திருவாசகத்தில் வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமேன்னு ஒரு திருவாசகம் இருக்குது திருச்சதகத்தில். அது கட்டுநிலை ஆன்மாவை பேசுது. வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே வல்வினைப்பட்டு ஆள்கின்றாய், ஆடாமல் காப்பானை ஏத்தாதை வீழ்கின்றாய், கேடுறக்கு சொல்கின்றேன் வருதில்ல. அது கட்டுநிலை ஆன்மா. அதுதான் இது இந்த முந்தைய நிலை. இது அங்கமாலை பிந்தைய நிலை. தலையே நீ வணங்காய் கண்கால் காண்பீங்களோ வாழ்த்தவாயு நினைக்க மடனஞ்சுங்கிறதெல்லாம் பக்குவ நிலை. அங்கே மாணிக்கவாசகர் பக்குவம் பெறாத ஆன்மா நிலையை பேசுகிறாரு, இங்கே அப்பர் பக்குவம் பெற்ற ஆன்மாவின் கடமையை பேசுகிறார். அதே திருவாசகத்தில் பேசும் கரணங்களெல்லாம்
பேரின்பமென பசுகரணம் பதிகரணமாகி என்று சொல்கிறதெல்லாம் பிந்தைய நிலை. பிந்தைய நிலைன்னா பக்குவ நிலை. அதுதான் இந்த மந்திரம் சொல்லுது. ஆன்மா பக்குவப்பட்ட பிறகு மாயை கண்மம் அருள்மயமாயிரும். சிவப்பிரகாசத்தில் 70வது மந்திரம். மாயை மாமாயை மாயா வரும் இருவினையின் வாய்மை மருளனில் இருளாய் நிற்கும். மாயை மாமாயை மாயா வரும் இருவினையின் வாய்மை அப்படின்னு வரும். அருளனில் ஒளியாய் நிற்கும். அதே தான் இதில் ஓடிட்டுருக்குது. எனவே பக்குவப்பட்ட பிறகு என்னுடைய செயல்களெல்லாம் உன்னுடைய செயலாகிறது. பிறகு ஊழ்வினை எப்படி வரும்னா வராது. ஏன் வராது அப்படின்னா நம்ம காரணங்கள் சொல்லணும். ஊழ்வினை வராதுன்னா பிராரத்த வினை தாக்காதுன்னு அர்த்தம். என்ன காரணம்னா ஆன்மா சிவமாயிற்று, உடம்பு அருள்மயமாயிற்று, ஆணவமலம் ஒடுங்கிற்று, தன்முனைப்பு இல்லை, செயலெல்லாம் சிவன் செயல்னு ஆன்மா சொல்லுது, ஏகனாகி இறைவனி நிற்குது. அப்படி இருக்கும்போது அந்த ஆன்மாவுக்கு என்ன கிடையாது? ஊழ்வினை கிடையாது. இதுதான் அதில் செய்தி. தான் பதிஞ்சிருக்கோம். அடுத்த மந்திரம் நாளைக்கு பதிஞ்சிடலாம்.